திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, மனித வாழ்க்கையிலே நிலைத்தன்மை அப்படிங்கிறது எதன் மீதும் சொல்ல முடியாது. அதாவது பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நிலைத்தன்மையை பற்றி நாம் குறிப்பிடவும் முடியாது. இது நிலைத்தன்மையானது அப்படின்னு எதை பற்றியும் சொல்லவும் முடியாது. இதனுடைய தாற்பயம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஞானியர்கள் கண்டு அறிந்து கூறிய ஒரே ஒரு நிலைத்தன்மையான பொருள் அப்படிங்கிறது ஈசன் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டு முறையிலே சிவபெருமானை வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது உன்னதமானது. அவரை பல நாமங்கள் கொண்டு அழைக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் ஒவ்வொரு பெயரை கொண்டு அழைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எந்த பெயரில் எந்த இறைவனை வழிபட்டாலும் அந்த வழிபாடானது சென்றடைவது என்னமோ சர்வேஸ்வரனைத்தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ எந்த விதமான பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார், சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார்? ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பிறப்பு தீட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது, இறப்பு தீட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது, கன்னி திட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பொதுவாக மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த விஷயம் சிவாலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கிறதல்லவா. இப்போ இந்த தீட்டுகளை வைத்து கொண்டு நீங்கள் ஆலயத்திற்கு போக முடியாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம மனமானது உறுத்தும். எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மனம் அழுந்துகின்றதோ அல்லது உறுத்துகிறதோ அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் நாமே கூறலாம் என்று வைத்து கொள்ளுங்கள். இன்னொரு புறத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்துட்டு பிறப்பு ஏற்பட்டிருக்கு, ஜனனம் ஏற்பட்டிருக்கு அல்லது மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அதில் எதுவும் மாற்று கருத்தில் நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்றே வைத்து கொண்டாலுமே சிவனை மனதில் நினைக்க முடிகிறதல்லவா. அப்போ அது தீட்டா, அது தவறான செயலா அப்படின்னு எண்ணி பார்க்கணும்ல. இல்லை, அப்போ இந்த ஜனனம் மரணம் அப்படிங்கிறது தீட்டு கணக்கில் வந்துடுமா இறைவனை வழிபடுவதற்கு அப்படின்னா, அதுலேயும் சிவபெருமானை வழிபடுவதற்கு மனதிலே அது கோவில் கட்டி வழிபடுவதற்கு, நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து வழிபடுவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பிறப்பு நிகழ்கிறது என்றால் அது அவருடைய கருணை. மரணமானது ஒரு இடத்திலே நிகழ்கிறது என்றால் அவர் செய்கின்ற அற்புதம். சொல்லப்போனால் ஆமாம், அற்புதம்தான். ஒரு கூட்டை விட்டு அந்த உயிரை நீக்கி இன்னொரு கூட்டிற்கு அதை அனுப்புகிறார் என்றால் அது மிகப்பெரிய அற்புதம்தான். நீங்கள் எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும், ஜனனம் நிகழக்கூடிய இடமாக இருக்கலாம், மரணம் நிகழ்ந்த இடமாக இருக்கலாம், இன்னும் பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இடமாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் நிறைந்திருக்கிறார், பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த இடத்துலையும் அவரை இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா. அப்போ ஜனனம் நிகழ்ந்த இடத்திலும் இருக்கின்றார், மரணம் நிகழ்ந்த இடத்திலும் இருக்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கு தீட்டும் கிடையாது, தடங்கும் கிடையாது. தீட்டும் கிடையாது, எந்த தடங்களும் கிடையாது. மனதிலே ஒரு அழுக்கு ஏற்பட்டு விட்டால், அது ஒரு உறுத்தலாக மாறிவிட்டால் அதுதான் உண்மையாகவே தீட்டு. அப்போ தான் நீங்கள் இறைவனை வழிபட முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு நல்ல சொக்காய் அணிந்து கொண்டு, நல்ல பளபளன்னு இருக்க சொக்காய் அணிந்து கொண்டு போகிறீர்கள். மனதானது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மைதானுங்களே. அப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் சேர் அள்ளி வீசிடுறாங்க, அது அப்படியே வந்து நம்ம உடையில் பட்டு விடுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த சேரு நம் உடையில் படுவதற்கு முன்னால் மனமானது எப்படி இருந்தது, அந்த உடையிலே சில கரைகள் பட்ட பின்னர் நம் மனதானது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த பழைய சந்தோஷம், அந்த சேறு வாரி இறைக்கப்படுவதற்கு முன்னர் இருந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த சேறு கரையானது உடலிலே பட்டுவிட்டது அல்லது அந்த உடையிலே பட்டுவிட்டது என்றால் மனமானது அழுந்தி கொண்டே இருக்கும். அப்போது தான் அந்த சந்தோஷமானது நம்மை விட்டு நீங்கி விடுகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முன்னதாக இருந்த சந்தோஷத்திற்கு நம்மால் வர முடிவதில்லை. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதே போல தான் ரொம்ப தூய்மையான மனசு, அன்பு நிறைந்த மனதுடன் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்றால்
அந்த நேரத்திலே உங்களுள் இருக்கின்ற அந்த இறைசக்தியானது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் நீங்களும் ரொம்ப மகிழ்வாக இருப்பீர்கள். உள்ளிருக்கின்ற இறைவனை உங்களால் அந்த நேரத்திலே உணர முடியும். மாறாக அந்த மனதிலே சிறு கரைப்பட்டு விட்டால், ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டால், நமக்கு ஏற்படுகின்ற அந்த என்ன சொல்கிறது, நிம்மதி இழப்பு அப்படிங்கிறது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வினோதமான விஷயமாக இருக்கும். வினோதமான விஷயம் என்னென்னா, அந்த இன்பத்தை அதுவரையிலும் அனுபவித்து வந்த மகிழ்ச்சியை நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீர்கள். உதாரணத்திற்கு, உங்கள் மனதிலே பொய் குடிகொள்கிறது. அதுவரையிலும் நீங்கள் யார்ட்டையுமே பொய் சொன்னது இல்லை. எப்போ சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தோமோ அப்போருந்து யார்ட்டையுமே பொய் சொல்கிறது இல்லை, புறம் கூறுறதில்லை, மனதில் வஞ்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கின்ற அந்த அழுக்குகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் மனதானது தூய்மையாக இருக்கிறது. அப்படிங்கும்போது தூய்மையான இடத்தில் தான் இறைவன் இருப்பார். அப்படி குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம். மாறாக தெரியாமல் ஒரு தவறு இழைத்து விட்டால், இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் தவறு இழைத்து விட்டால், ஒரு பொய் சொல்லிடுறீங்க, தெரிந்தே பொய் சொல்கிறீர்கள், அல்லது தெரிந்தே கோபப்படுகிறீர்கள், தெரிந்தே பிற உயிர்களை கொள்கிறீர்கள், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டால் அது உங்கள் மனதை உறுத்த ஆரம்பிக்கும் அல்லவா? இதனால் வரையிலும் அந்த தவறுகளை, அந்த கரையை உங்கள் மனது தாங்கி கொள்ளவில்லை, சுத்தமாக இருந்தது. இப்பொழுது புதிதாக ஒரு கரையானது மனதிலே ஏற்படுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு உறுத்தலை உண்டாக்கிவிடும். அப்படி ஏற்பட்ட உறுத்தலானது மனதிலே ஒரு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் எப்போதுமே குடிகொள்ள செய்யும். அந்த சஞ்சலம் உங்கள் மனதிலே தொடர்ந்து நீடிக்கிறது என்றால் மனதிலே நிம்மதி இருக்காது, அந்த வழிபடக்கூடிய தன்மையானது இல்லாமல் போயிருக்கும். சிவபெருமானை வழிபடும் போதெல்லாம் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுவிடும். அடடா, இந்த தவறை செய்து விட்டோமே, இந்த தவறை செய்து விட்டோமே என்று. அப்போ அதுதான் அந்த இடத்துல தீட்டாக மாறும். நம்ம சொல்கின்றோம் அல்லவா, தீட்டு இருந்தால் இறைவனை வழிபட முடியாது, கூடாது அப்படின்ட்டு. ஏன் கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஒரு பிரயோஜனமும் இருக்காது. மனதிலே இவ்வளவு குறை குற்றங்களை வைத்து கொண்டு அவரிடம் நிம்மதியாக சென்று வழிபட முடியாது, தியானத்தில் ஈடுபட முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களிலே நமக்கு தடைகள் ஏற்படும். அப்போ மனதிலே காம குரோத இந்த மாதிரியான மதமாச்சரிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படிங்கும்போது முழுமையாக இறைவனை நம்மால் வழிபட முடிவது இல்லை. அப்போ அந்த ஒரு திவ்யமான ஒரு பக்தி அப்படிங்கிறது நம்மிடம் எப்பொழுது இருக்கும் அப்படின்னா, மனசில் இந்த இந்த என்ன சொல்கிறது, குற்றம் குறையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம இறைவன் மீது அன்பு செலுத்த தயாராக இருக்கின்றோம். அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு உண்மையான பக்தியானது வெளிப்படும். இப்போ மனதிலே இந்த ஒரு தீட்டு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. என்ன தீட்டு? பொய், பொறாமை, வஞ்சனை, இந்த மாதிரி குற்றம் குறைகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அங்கே இறைவன் குடிக்கொள்வார். ஆனந்தம், மகிழ்ச்சியானது அங்கே பெருகி இருக்கும். எந்த ஒரு சஞ்சலமே இல்லாத நபராக நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த இடம்தான் சிவபெருமான் வசிப்பதற்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள். மணிவாசகப் பெருமான் எழுதிய திருவாசகத்திலே சிவபுராணத்திலே ஒரு வரியானது வரும். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான வரி. இன்றைய காலகட்டங்களிலே அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரியும் கூட. தலை தாழ்த்தி வணங்குவோரை மேன்மையடையச் செய்யும் சிறப்புடையவனின் திருவடி வெற்றி பெறுக அப்படிங்கிறது அதனுடைய பொதுவான பொருளாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன் அந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க, சிரம் குவிவார் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துவதுடைய நுணுக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழை பொறுத்தளவு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சிறப்புண்டு, ஒவ்வொரு எழுத்துக்கும் சிறப்புண்டு, ஒவ்வொரு எழுத்துமே அதிர்வு உண்டு. அதற்கு பொருள் பிரித்து பிரித்து பார்த்தோமேயானால் அது மிகவும் ஆழமானது. இருந்தாலும் இப்பொழுதுக்கு இந்த சிரம் குவிவார் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான் இன்றைய காலகட்டங்களிலே அனைவரும் தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் மன்னனாக இருந்தாலும், மக்களை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும்,
இதையெல்லாம் ஆலயத்திற்கு வெளியே தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். இயல்பாகவே நம்மளுக்கு சாமியை கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்கோ இல்லையோ, ஏன்னா நம்மை தாண்டிய ஒரு சக்தியானது இந்த பிரபஞ்சத்திலே இருப்பது உண்மை. அந்த சக்தியின் காரணமாக நாம் இயக்கப்படுவதும் உண்மை. அது அறிந்து கொண்டவர் தெளிவாக அறிந்து கொண்ட விஷயம். இப்போ சிரம் குவிவார் தலைகணம் இல்லாதவர் ஆலயத்தில் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் இறைவனை புகழை பாடிக்கொண்டிருப்பவர், இறைவனையே சதா நினைத்து கொண்டிருப்பவர், இறைவனின் முன்னால் தனது சிரம் தாழ்த்தி வணங்கக்கூடிய அந்த தன்மை உடையவர். ஏன்னா செருக்கு அதிகமாக இருந்தால், கர்வம் அதிகமாக இருந்தால், தான் என்ற அகந்தை தலைக்கு ஏறிவிட்டால் தலையானது பாரமாகி விடுமாம். அதனால் தலையை கீழே குனிஞ்சிட்டோம் அப்படின்னா தலை கலந்து விழுந்துற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விடுமாம். அப்போ அவங்களால அந்த சிரத்தை அந்த குமிய முடியாது, அவங்களால தலை வணங்க முடியாத அளவுக்கு அந்த கர்வமானது தலைக்கு ஏறி இருக்குமாம். இது ஆன்மீகத்திலும் சரி. சிலர் தான் அனைத்திற்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஒரு கட்டத்தில் ஒரு ஆன்மீகவாதிக்கு வந்துவிட்டாலும் அதுவும் தலைகணமாகத்தான் போகிவிடுகிறது. எந்த இடத்தில் இறைவன் யாருக்கு என்ன சோதனை வைப்பார் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த சோதனையை ஆரம்பமே இந்த இடமாகத்தான் சில பேருக்கு இருக்கும். இந்த தலைகணம் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம் மனதில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு காலகட்டத்திலும் தான் என்ற செருக்கு, அந்த அகந்தை நம் தலைக்கு ஏறி தலை மீது அமர்ந்து விட்டால் அதனால் ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். அவ்வளவு காலம் நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணிய பலன்களால் எந்த பலனும் ஏற்படாமல் போய்விடும். ஏன்னா இந்த மனித வாழ்க்கையே அகந்தையை அழித்து அறியாமையிலிருந்து நாம் மீண்டு வருவது தான் அப்படிங்கிறது. அப்படி ஒருவேளை நீ தலை தாழ்த்தி வணங்கக்கூடிய தன்மை உடையவனாக இருந்தால், என்ன பொருள், 1000 பேர் அந்த ஆலயத்தில் சுற்றி இருந்தாலும், 1,00,000 பேர் அந்த ஆலயத்திலே சுற்றி இருந்தாலும், அல்லது அடியார் கூட்டத்தில் நீங்கள் ஒருவராக நின்று கொண்டிருக்கும் பொழுது தலையிலே கனமில்லாமல், தலையிலே அகந்தை இல்லாமல், ஓம் நம சிவாயங்க அப்படிங்கிற அந்த ஒளியை சப்தமாக எழுப்பி, அது எப்போ அந்த சப்தமாக எழுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனசில் தலையில் அந்த அகங்காரம் அகந்தை இல்லைனா தான் அந்த நாமத்தை நம்மால் உச்சரிக்க முடியும். அதுவும் பல பேர் முன்னிலையில் அந்த நாமத்தை கூறுகிறோம் என்றால் மனசில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லைனா தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது இறைவனை தலை தாழ்த்தி வணங்கும் பொழுது இறைவனின் செல்ல பிள்ளையாக ஆகிவிடுகின்றோம். அகந்தை இல்லாத மனிதனை யாருக்குத்தான் பிடிக்காது? அகந்தையோடு இருப்பவனை யாருக்குத்தான் பிடிக்கும்? இந்த 2 கேள்விக்கு பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கைக்கான பாதி பொருள் உங்களுக்கு புரிந்துவிடும். அதனால தான் மணிவாசக பெருமான் சொல்கிறாங்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அப்போ இறைவன் யாரை மேன்மையடைய செய்கின்றார்? இறைவன் யாரை மேன்மையடைய செய்கின்றார்னா, தலைகணமில்லாமல் தலை வணங்கக்கூடியவர், தலை தாழ்த்தி வணங்குவோரை இறைவன் மேன்மையடைய செய்வார் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மனதில் இருக்கக்கூடாத அந்த அழுக்குகளை நீக்கிவிட்டால் அந்த கணமானது தலைக்கு ஏறாது. அப்போ தான் அனைத்தையும் அறிந்தவன், தான் இந்த உலகத்தில் தலை சிறந்தவன், தான் அனைவரையும் ஆளக்கூடிய அரசன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இறைவன் முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா, அப்போதைக்கு அவங்க நேரம் நல்லா இருக்கிற வரையிலும் எல்லாம் நல்லா இருக்க மாதிரியே தோணும். ஆனால் இறைவன் மேன்மை அடைய செய்வதில்லை அவர்களை. ஒருவிடனும் பொன் பொருள் எதுவுமே இல்லை, இறைவன் முன்னாடி போய் தலை தாழ்ந்தி நிற்கக்கூடிய அந்த மனதை பெற்றுவிட்டான், அந்த தன்மை அவனுக்கு வந்து விட்டது அப்படின்னா அவன் எண்ணம் எதுவோ அது ஈடேறுவதற்கு இறைவன் துணை இருக்கின்றார். அவன் மோட்சத்தை அடைவதற்கும் கூட வழிகாட்டுவதற்கு இறைவன் எப்பொழுதுமே துணையாக இருப்பார் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அதனால தாங்க சொல்லுவாங்க, இப்போ ஆளை நீங்கள் வெளியே கூட காமிச்சிக்காமல் நீங்கள் இருக்கலாம்.
எப்படி வேணாலும் சம்பாதிங்க, கோடி கோடியாக சம்பாதிங்க, ஆளக்கூடிய அரசனாருங்க, என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆலயத்துக்குள்ளே போனால் இறைவனுக்கு சரிசமமாக அந்த மேடை போட்டு அமரக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறதும், ஆலயத்துக்குள்ளே போய் குடை பிடிக்காத, அடுத்தவனுக்கு சாமரம் வீசாத அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்தில் ஒரு உயரிய சக்தி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி அங்கே இருக்குது. அவருக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வழிமுறைகளையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொன்னார்கள். கோடி கோடியாக பணம் இருந்து போகிற உயிரை காப்பாற்றி வச்சிட முடியுமா அவங்களால? இந்த நேரம், இந்த தேதி, இந்த மணித்துளின்னு குறிக்கப்பட்ட நம்ம உயிருக்கு யாராவது வந்துட்டு அந்த நீட்சியை வாங்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக வாங்க முடியாது. அப்புறம் என்னத்துக்கு நமக்கு இந்த தேவையில்லாத ஆடம்பரங்கள், அதே போல் அந்த தலைகணம், செருக்கு, இதெல்லாம் இறைவன் ஆலயத்தில் மட்டுமல்ல, எந்த இடத்திலுமே தான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு அகந்தையோடு இருந்தால் இறைவன் அவர்களை மேன்மையடைய செய்வதில்லை. அவர் மாறாக யாரை மேன்மையடைய செய்கிறாராம்? சிரம் குவிவார் ஓங்குவிக்கும், தலை தாழ்த்தி வணங்கக்கூடிய தன்மையை ஒருவன் பெற்றுவிட்டான் என்றால், அந்த மனதிலே இருக்கின்ற அகந்தைகளை எல்லாம் அவன் அழித்து விட்டான் என்றால் அவனுக்கு மேன்மையை வழங்கக்கூடியவராக இறைவன் இருக்கிறார். அவரது அந்த திருவடிகள் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை மணிவாசகப் பெருமான் அந்த இடத்துல ரொம்ப அருமையாக பதிவு செய்திருப்பார். இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப பொருந்தும். இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருந்தும். கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டா வந்த வழியை நினச்சி பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க எந்த தலைகணமும் இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், இறைவன் சரி பார்க்கலாம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்றாரு. அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு போய் உக்காந்துட்டு அவன் பண்ணுற செயல் இருக்கே, அது இறைவனே சில நேரத்தில் அடாடா தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கின்ற அளவுக்கு அந்த செயல்கள் இருக்கும். தனக்கு கீழ் இருப்பவர்களை மனிதராக கூட மதிக்காமல், அல்லது ஒரு துச்சமாக கூட நினைக்காமல் இருக்கின்ற கர்வம் மேலே போய் அமர்ந்ததும் ஒருத்தருக்கு வருகிறது அப்படின்னா, அடுத்த பிறவியும் தொடர்ந்து அவருக்கு வரப்போகிறது அப்படிங்கிறதோட பொருளை அதை எடுத்துக்கலாம். அதற்கான பலனை அவர்கள் அங்கு அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். எந்த உயரத்திற்கு போனாலும் எல்லா உயிர்களுக்கும் அந்த சமமான வாய்ப்பு அல்லது மரியாதை அளிக்க தெரிந்தவனுக்கு மேன்மை உண்டாகும். அதே போல் எவ்வளவு பெரிய ஆள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன் வேலையை பார்த்து கொண்டு நீ இருக்க வேண்டும். சதா இறைவனின் ஞாபகத்திலே நாம் இருக்க வேண்டும். பணம் படைத்தவன் பெரியவன் என்று நினைத்து அவனுக்கு சாமரம் வீச ஆரம்பித்து விட்டாய் என்றால் அந்த ஆன்மீகத்தில் இருப்பதற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ யாருக்கு மட்டும்தான் சாமரம் வீச வேண்டும்? உனக்கு, உன்னுள் இருக்கின்ற இறைவனுக்கு. மற்றபடி மற்றவர்களுக்காக நாம் வீச வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஐயா, நீங்கள் தான் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறார் என்று சொன்னீர்களே, அப்போ நம்ம மற்றவங்களுக்கு சாமரம் வீசுறது உன் மனசுக்கு தெரியும்ல நீ எதுக்காக சாமரம் வீசுறேன்னு? ஏதேனும் ஒன்றை எதிர்பார்த்துத்தானே வீசுகின்றாய். அப்போ அதில் எந்த பலனும் இல்லையே. அதற்காகத்தான் சொல்வது, இறைவனுக்கு மட்டும் சாமரம் வீசி பழகுங்கள். இறைவனை மட்டும் புகழ்ந்து பேசி பழகுங்கள். இறைவனுக்கு தலை வணங்குவதைப் போல எல்லா உயிர்களுக்கும் தலை வணங்குங்கள். அதுதான் மேன்மை அளிக்கும். அன்பர்களே, நம சிவாய.